ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ட்லி ஃபால்ஸ் த பக்குல்லா. பக்குல்லா கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது எழுதுனது வந்து சுதாமூர்த்தி. இது ஒரு சின்ன புக் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குட்டியான ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போனால். வெல்கம் டு அவர் சேனல், ஸ்டிக் வித் புக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா, பென்குயின் பப்ளிகேஷன், ஜென்ட்லி ஃபால்ஸ் த பக்குல்லா. இந்த புக்கோட காப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் 700 காப்பீஸ் வந்து செல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரைட்டர் யாருன்னு கேட்டால் நம்ம சுதாமூர்த்தி. அண்ட் இந்த புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஸ்டோரியில் அந்த நாவல்லே வந்து கம்மி பேஜ் நாவலெல்லாம் அது ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லலாம்னு வைங்களேன். ஸோ பேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 பேஜஸ் இருக்குது இந்த புக்கில். ஸோ இந்த புக்கில் என்ன பிளாட் அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்லா படிக்கிற 2 பேர், அதில் ஒரு பொண்ணோட பேர் ஸ்ரீமதி, இன்னொரு பையனோட பேர் ஸ்ரீகாந்த். ஸோ இவங்க 2 பேர் லைஃப்பில் என்ன ஆகுது, அவ்வளோதான் கதையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவ்வளோதான் கதை. இல்லை, ஏன்னா ஸ்ரீகாந்த் ஸ்ரீமதி 2 பேருமே சூப்பராக படிக்கிற பர்சன்ஸ். ஸோ அதனால் அவங்க வாழ்க்கையில் சிலர்லாம் வந்து பேஷனேட்டாக படிப்பாங்க. எனக்கு என்ன தேவையோ நான் அதை படிப்பேன், எனக்கு வேணும்னா படிப்பேன், நான் சாட்டிஸ்ஃபைனா படிப்பேன் அப்படின்னு படிக்கிற பர்சன் வந்து ஸ்ரீமதி. அவள் எப்பயுமே அப்படி தான் படிப்பாள். ஆனால் ஸ்ரீகாந்த் எப்படின்னா ஒரு மோட்டிவேட்டடான ஒரு பர்சன். நம்ம வந்து நிறைய இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரீம் இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் படிக்கிறப்ப எப்படி படிப்பான் அப்படின்னா, வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன். ஸோ 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீமதி அவளோட கெரியரில் அவளோட படித்த எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு ஸ்ரீகாந்த் பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே ஸ்ரீகாந்த்க்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்ரீகாந்த் ஒவ்வொரு ஒர்க்கஹாலிக்காக ஆக ஆரம்பித்தோடனையும் வீட்டில் ஒரு எம்டினஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீமதி. ஸோ அந்த எம்டினஸ் எவ்வளோ தூரம் லீட் பண்ணி கொண்டு போய் கடைசியில் என்ன ஆகுது, 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி மறுபடியும் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போவாங்களா, இல்லை ஒரு ஒர்க்கஹாலிக்காகவே ஸ்ரீகாந்த் எப்பயுமே இருப்பானா, அப்படி ஸ்ரீமதி அவளோட கோல்ஸை தேடி போக ஆரம்பிப்பாளா அப்படின்ற நிறைய விஷயங்கள் பற்றி தான் கடைசியில் இது கன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி கன்க்ளூட் ஆகுதுன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீமதி நான் உனக்காக தானே இப்படி பண்ணேன் எல்லாத்தையும், எனக்கு படிக்க வந்தாலும் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நான் ஐ சூஸ் யூ அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்ஃப் சென்டர்டாக இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே அதை அந்த வார்த்தை கூட ஸ்ரீமதி யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். நான் உனக்காக தானே பண்ணேன், நான் உனக்காக தானே என் வாழ்க்கையை தொலைச்சேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமதி வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பா. ஸோ அதனால் என்ன ஆகுனா, அவங்க ஏரியா சைடு ஆக்சுவலாக சுதாமூர்த்தி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை பற்றி இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நமக்கு வந்து லிட்ரலி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசையாக வர அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2-3 பிளேஸ். இந்த பேப்பர் இதில் இருக்கா? சரி, ஓகே, ஒரு 2-3 பிளேசஸ்க்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுற அளவுக்கு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். இந்த பிளேஸ்லாம் எப்படி இருக்கும், ஏன்னா நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. இப்போ தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இல்லை 7 வண்டர்ஸை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் கர்நாடகாவில் வேறு ஏதோ ஒரு ரொம்ப இன்டீரியரான ஒரு பிளேஸ், நிறைய பராமரிக்கப்படாத நிறைய இடங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்கிறப்ப நமக்கு ஐடியா இருக்காது. அதனால என்ன பண்ணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த பிளேசஸும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, சரி ஓகே, பக்கத்தில் தானே கர்நாடகா, தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ தூரம் ஆயிடப்போகுது, எப்படி இருந்தாலும் நமக்கு சான்ஸ் கிடச்சா அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுதாமூர்த்தியோட புக் வந்து இவ்வளோ சிம்பிளான இங்கிலீஷில் எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல எனக்கு. இது பாசிபிளா அப்படின்னு நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னோட ரீடிங் ஸ்பீடே கடன் ஒவ்வொரு லைனுக்கு அடுத்தடுத்த லைன் போகிற மாதிரி இருக்குது. கிடையாது, இந்தியன் ஆத்தர்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் படித்தே ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் இங்கிலீஷில் எழுதுறவங்கல்ல. ஸோ சுதாமூர்த்தி இது படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரஸ்கின் பாண்டோட ஸ்டோரி கூட கொஞ்சம் அதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டாக இது நான் படிக்கிறேன்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்களாம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுதாமூர்த்தியோட எல்லா புக்கும் படிச்சு பாருங்கள். 3000 Stitches, வைஸ் அண்ட் அதர்வைஸ், அது 2 வந்து ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்னா ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் கிடையாது, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்து அப்படியே கோர்த்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஜென்ட்லி ஃபால்ஸ் பக்குல்லாலாம் வந்து ஸ்டோரி நாவலுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அது தெரியல, மறந்துடுச்சு. ஸோ அடுத்து இப்போ அது படித்து முடித்த வேகத்துலேயே நான் அடுத்து படிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா டாலர் பாகு. 44 பேஜஸ் படித்தாச்சு. இன்னும் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்னொரு 100 பேஜஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த புக்கும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து 800 காப்பீஸ் வந்து செல் ஆகிருக்கு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ், அப்புறம் இதில் பேர் என்னன்னே இது தெரில. தென் இது வந்து இதுவும் தெரில. இது சரி விடுங்க, இல்லாட்டி இதில் பார்ப்பா தெரியுதான்னு. இதுலேயும் தெரில. இது வந்து எனக்கு நல்ல காப்பியாக என்ன காப்பினே தெரில. நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. ஓகே சரி, குட்டி புக் தானே, சீக்கிரம் படிச்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் காம்போவாக 3 புக்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்னும் அந்த நான்
ஷாப்பிங் ஹால் போட்ட புக் ஹால் போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு 3 புக் வந்து 300 ரூபாயோ என்னமோ வாங்கினது. பட் ஆனால் இது காஸ்ட்லி. சுதாமூர்த்தியோட புக்கும் ரஸ்கின் பாண்ட் புக்கும் மோஸ்ட்லி எல்லாமே தொட்டாலே 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். மினிமம் பேஜஸ் இருக்காது. எனிவே ரொம்ப நல்ல புக். ஒரு ஃபேமிலி, இன்கேஸ் நீங்கள் ஒரு விமன், ஒரு குடும்ப தலைவி அப்படின்ற பட்சத்துலையோ, இல்லை ஒரு குடும்ப தலைவி ஆக போகிறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த புக் படித்து பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல புக். ஸ்ரீமதி எவ்வளோ தூரம் அவள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்றத வந்து ரொம்ப அழகாகவே நரேட் பண்ணியிருந்தாங்க. சிம்பிள் புக், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஜென்ட்லி ஃபால் தான் பக்குலா. பக்குலா அப்படின்றது வந்து ஒரு பூங்க. அது மல்லிப்பூவா முல்லைப்பூவா, அது என்ன பூ நம்ம ஊர் சைடு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ஏதோ ஒரு பூ. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம 1300 தாண்டி போயிட்டுருக்கோம். ஹாப்பி. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் சஜஷன் வேணும், இப்படி வேணும் அப்படி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வி வில் டூ தட். பாய்.